Hi friends, welcome to Dub Hood Tamil. இந்த வீடியோல டாப் 5 கொரியன் மூவிஸ் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கொரியன் மூவிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி மேல ஐகார்ட்ல தர செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரையா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்க மூவி பாடிகார்டு. 2020 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமாவான மூவி வித் IMDb 5.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி. நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்து பழகின ஸ்டோரி தான் இந்த மூவிலுமே கொடுத்திருக்காங்க. ஒரு பணக்கார குடும்பத்தோட அடுத்த வாரிசாக போற ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு இந்த மொத்த சொத்தையுமே ஆட்டைக்கு போறதுக்காக ஒரு கேங் ட்ரை பண்ணுது. அந்த கேங் கிட்ட இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவில டிஃபரெண்டா நம்மளை பார்க்க வைக்கிற மேட்டரே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இப்போ ஒரு 10 பேர் இங்க உண்மையாவே மாத்தி அடிச்சுக்கிட்டா பார்க்க எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மூவியோட ஆக்ஷன் சீக்வன்ஸை பண்ணிருக்காங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தவிர இந்த மூவில மற்ற விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. இது ஒரு ஸ்லோ பேஸ்டான மூவி, நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அடல்ட் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்ல. நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங். 2022 வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷனான மூவி வித் IMDb 6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இந்த மூவி ஹார்ட் பேஷண்டோ இல்ல ஃபேமிலியோடயோ பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வயலன்ஸ் இந்த மூவில பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு கப்பல்ல டேஞ்சரஸான கிரிமினல்ஸை பத்தினா கொண்டு போறாங்க. எப்போ யாராவது கொரியாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினல்ஸ். ஒவ்வொருத்தருமே ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே சேஃபா சவுத் கொரியாவுக்கு எந்தவித பஞ்சாயத்துமே இல்லாம கொண்டு போய் விட்டாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. உங்களுக்கு நிக்கோலஸ் கேஜ் நடிச்ச கானார் மூவி, அப்புறம் லாஸ்ட் வீடியோ ஆட் பண்ண த விச் மூவி இந்த மூவில பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த மூவியும் பிடிக்கும். பிளஸ் இந்த மூவில ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. நீங்க ஒரு சரமாரியான வயலன்ஸ் இருக்க ஒரு ஆக்ஷன் மூவி தேடுறீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல டீப் ட்ராப். 2015 வந்த த்ரில்லர் கிரைமான மூவி வித் IMDb 5.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவில டான் லீ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணிருக்காரு. பட் அவர் ஹீரோ கிடையாது. இந்த மூவில ஒரு மேரிட் கப்பல் பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஐலாண்டுக்கு பாத்தீங்கன்னா ட்ரிப் மாதிரி போறாங்க. அந்த ஐலாண்ட்ல இவங்க ஸ்டே பண்ணிருக்க இடமும் அவங்க சாப்பிடுற விதமும் அங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா மிஸ்டீரியஸா இருக்கு. இந்த மூவி ஃபுல்லாமே அந்த ட்ரிப்ல இவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, ஃபைனலா அந்த ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி ஃபுல்லாமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூடு தான் கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு சைக்கோபேத்திக் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா இந்த மூவியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் பயங்கரமா இருக்கு. ஸோ தனியா பாருங்க. இந்த லிஸ்ட்ல 2nd இடத்துல அன்ஸ்டாப்பபிள். 2018 வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி வித் IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த மூவில டான் லீ தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவரோட ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட். இந்த மூவில நம்ம ஹீரோவோட வைஃபை ஒரு உமன் டிராஃபிக் பண்ற கேங் பாத்தீங்கன்னா கடத்திடுறாங்க. இப்போ இந்த கேங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எப்படி அவரோட வைஃபை ரெஸ்கியூ பண்றாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. நீங்க டான் லீயோட ஆக்ஷன் மூவிஸ்ல என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த மூவில இருக்கு. பட் ரவுண்ட் அப் மூவி அளவுக்கு இல்லைனாலும் இந்த மூவில பாத்தீங்கன்னா தர்ம அடி தான். நீங்க ஒரு ஹை கிளாஸான கிரைம் ஆக்ஷன் மூவி தேடுறீங்கன்னா இந்த மூவியை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவில அடல்ட் கண்டென்ட்ஸ் இல்ல. 사람 잘못 건드린 거. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல த வைலிங். 2016 வந்த ஹாரர் மிஸ்ட்ரியான மூவி வித் IMDb 7.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் கொரியன் ஹாரர் மூவிஸ் கேட்டிருந்தீங்க. அது தனியா வீடியோ போற அளவு பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல மூவிஸ் எதுவுமே இல்ல. இந்த மூவியை ஹாரர் மூவின்னு சொன்ன உடனே ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்லாம் எதிர்பார்ப்பீங்க. பட் அந்த மாதிரியான மூவி இது இல்ல. எந்த விதமான ஜம்ப் ஸ்கேர்ஸும் இல்லாம இந்த மூவி பார்க்கறதுக்கு அவ்வளோ பயமா இருக்கும். உங்களுக்கு பாலிவுட்ல வந்த தம்பட் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த மூவியும் பிடிக்கும். இந்த மூவியும் சேம் அதே மாதிரி சம்பவம் தான். பட் இந்த மூவில பிளாக் மேஜிக் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க ஒவ்வொரு குடும்பமும் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தரை கொலை பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிச்சு அந்த கேஸ்ல என்ன கண்டுபிடிச்சாருங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. முடிஞ்ச அளவு இந்த மூவியை நைட் டைம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ தனியா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோக்கு அடுத்த பார்ட் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சீக்கிரமா வீடியோ போட்டுடலாம். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே வித் த புட் தமிழ். தேங்க்யூ.